கார் பல்சார். நான் மலை சொல்ல தரையில் தான் ஏதோ இருக்குன்னு, மலையில் இருக்குன்னு நினைக்கவே இல்லை. சோலை மலை முருகர், அதனால பழமுதிர் சோலை. திருத்தணியும் மலை, இதுவும் மலை. நேற்று போனதும் மலை தானே. இன்னைக்கு சுவாமி மலை, பேரு மலை, எல்லாமே மலையில தான் இருக்காது. இதுதான் காலைல பார்த்தோம். மூணாவது கோவிலுக்கு வந்துட்டோம். ஆனா இதுதான் ஆறாவது படை. ஆறாவது படை பழமுதிர் சோலை. இப்ப இறங்கி கூட்டம் வண்டியில நீ ஆனா 5 படையும் பார்த்திருக்க, இதுதான் லாஸ்டா பாக்குறியா? லாஸ்டா இதை பார்த்ததே கிடையாது. 5 படம் பார்த்திருக்கேன். இது ஒண்ணு மட்டும் வரவே முடியல. முருகர் இந்த வாட்டி கூப்பிட்டுட்டாரு. கண்டிப்பா வந்தாச்சு. இப்ப போய் சாமி பார்க்க போறோம். நிறைய வண்டிங்க இருக்கு. கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரியல. பார்த்துட்டு தான் வரோம். இப்போ வரைக்கும் ட்ரிப் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. எந்த கஷ்டமும் இல்லை. கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, போவாமா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போய் பழமுதிர் சோலை முருகர் எப்படி இருக்காரு பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டேன். நல்ல ஒரு தரிசனம், சூப்பர் தரிசனம். சாமி பக்கத்திலேயே. ராக்காயம்மன் தீர்த்தம் எடுத்துன்னு வரத்துக்கா கேனு. பழமுதிர் சோலை பார்த்தாச்சு. முருகர் நல்ல தரிசனம், சூப்பர் தரிசனம் பார்த்தாச்சு. இப்போ ஓப்பன் இல்லைன்னா வெளியே மட்டும் நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் தான் சொல்றாங்க. அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு முருகர் தரிசனம் சூப்பரா சூப்பர். மேல போறோமா இல்ல போறோமா? நீங்க சொன்னா ஏறலாம், போகலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போகலாம். எக்கச்சக்கமா கத்துது. நான் வீட்டுல கத்துறத விட இது கத்துறது அதிகமா இருக்குது. பேர் என்ன சொல்லுவாங்க? கிளிஞ்சலா? தெரியல, பேட் மாதிரி இருக்கு எனக்கு. பேட் மாதிரி யாராவது தொங்கில இருக்க கருப்பு கருப்பா? அவங்கதான். அது பாரு, இங்க பாரு, அந்த கேப்ல எவ்வளவு எவ்வளவு கருப்பு கருப்பா தொங்குது. வவ்வால் சொல்றது தானே? அதான் வவ்வால். அவ சவுண்ட் நைட்ல எப்படி இருக்காப்ப? இல்லை, தெய்வமா கூப்பிட்டு இந்த மாசம் நான் என்ன பண்றது? நான் ஒண்ணு பண்ணேன். ராக்காயம்மன் பாத்துட்டியா? ராக்காயம்மன் பாத்துட்டேன். நல்ல தரிசனம். மூணு படை வீடு பார்த்து முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா வந்து பழமுதிர் சோலையிலே வந்து கொஞ்சம் மேலே போனால் ராக்காயம்மன் கோயில் இருந்தது. ராக்காயம்மனும் நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த படை வீடு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது இடையில சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு இன்னொரு முருகர் கும்பிடணும். அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கார் பார்க்கிங் பண்ணிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். மதுரைக்கு வந்து ஜிகர்தண்டா குடிச்சோம். ஜிகர்தண்டா குடிச்சே ஆகணும். மதுரை ஜிகர்தண்டா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சுகர் வேற. சாமி பாத்துட்டியா? போலாமா? மீனாட்சி அம்மன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் பார்த்தாச்சு. நல்ல தரிசனம் பார்த்துட்டு இப்போ வந்து திருப்பரங்குன்றம் போய்கிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு பார்க்கலாம். முதல் படை வீடு தான் திருப்பரங்குன்றம். நின்று போட்டோ எடுத்துருக்கோம். அப்படியே இங்க வா, அப்படியே அங்க பாரு. சூரியனா? கோபுரம் தெரியல? தெரியுது. இப்போ அங்கதான் போறோமா? மேல குறுக்க போறோமா வழி? இப்படிதான் சுத்தி போனோம் வந்த வழியிலேயே. ஓஹோ, பார்க்கிங் இங்க இருக்கு. நானு மலை மேல நினைச்சிட்டு இருக்கேன். குன்றம், திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் எங்க குன்று மேல இருக்காரு போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே வந்திருக்கேன், ஆனா ஞாபகம் இல்லை. இப்ப போயிட்டு நம்ம திருப்பரங்குன்றம் முருகரை பார்க்க
கிளம்பிட்டேன். நாலாவது படை கிடையாது, 4வது முருகர் பார்க்க போகிறோம். 4வது படை வீடு. 4வது படை வீடு இல்லாம 4வது படை வீடு இது கிடையாது. ஆனால் 4வதா நீ பார்க்குற? 4வதா நான் பார்க்க வந்திருக்கேன். அது வருஷப்படி இல்லை, நான் இது வந்து திருப்பரங்குன்றம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஆனால் உள்ள அலோடு கிடையாது கேமராலாம். நம்ம சாமி வந்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரே நாளில் இத்தனை கோயில் பார்க்குறிய? வேண்டதுக்கு முதல்ல வேண்டுதல் இருக்கா? வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டாரு. அவருக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன். நன்றி சொல்ல வந்திருக்கேன். கருப்பூர கௌரம் கருணாவதாரம் அதுக்குள்ள சாமி பார்த்துட்டியா? கூட்டமே இல்லை, கொஞ்சம் கூட்டம் தான் இருந்தது. திருப்பரங்குன்ற சாமி பார்த்தாச்சு. ஈஸியா 4 சாமி நீ பார்க்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருவரையும் பார்த்துட்டு வந்துட்டேன். முடியல. காலையில இருந்து ஈவினிங்குள்ள ஒரு 4 கோயில். 4 தானே? சுவாமிமலை, அதுக்கப்புறம் பழமுதிர் சோலை, அப்புறம் வந்து அங்கேயே வந்து மேல என்னம்மா அம்மன் கோயில் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து இப்ப மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் ஒண்ணு, இப்போ வந்து திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமியும் பார்த்தாச்சு. மணி 6:30. இப்போ வந்து நான் என்ன பார்க்கணும்னா இவர் திருச்செந்தூர் முருகரும் பழனி முருகரும் பார்க்கணும். பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இப்ப ரெஸ்ட். The next day. குட் மார்னிங் மாதாது. குட் மார்னிங். என்ன நேற்று நைட்டு வந்து டயர்ல தூங்கிட்டீங்களா? டயர்ல 10 மணிக்கெல்லாம் படுத்துட்டேன். அப்படியே ஒரு 11, 12 ஆகும். 10 மணிக்கெல்லாம் படுத்துட்டோம். நல்லா தூக்கம். இப்போ எழுந்து குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திருச்செந்தூர் போகிறோம். இப்போ எங்கே தங்கினீங்க? இது வந்து மதுரையில். திருப்பரங்குன்றம் பார்த்துட்டு அப்படியே மதுரையில் வந்து தங்கிட்டோம். இப்போ சாப்பிட்டுட்டு நேராக திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் போய் பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவா மசாலா தோசையா? மசாலா தோசை நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஹெல்த்தானதான் வச்சுருக்காங்க. காய்கறிங்க, சுண்டல், சக்கரவள்ளி கிழங்கு அதெல்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் இட்லி தோசை சாப்பிட்றேன். ஆமாம், டபராவில் காஃபி குடிக்கிற? டபரா ஃபில்டர் காஃபி, அதனால டபராவில் குடிக்கிறேன். சூடாக இருக்கிறோம். நீ சாப்பிட்டியா? லைஃப் ஃபுல்லாக இந்த ரூம் நல்லா இருந்ததா? ரூம் நல்லா இருந்தது. அது அந்த ரூம் கூட கொஞ்சம் சின்னது இருந்தாலும் நல்லா இருக்கும் பார்க்கறது. செட்டப் நல்லா பண்ணியிருக்காங்க. ரூம் நல்லா இப்போ அழகாக மர வேலைப்பாடு, கண்ணாடி எது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே கரெக்டாக இருக்கு. கண்ணுக்கு எத்தனை தூரம் உப்பளம் இந்த பக்கம் அவ்வளோ பூச்சி வச்சிருக்காங்க. சிலதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, சில வெள்ளை வேல்னு தெரியுது. நல்லா அப்படியே பார்த்துட்டு அப்படி இந்த பக்கம் பாருங்க. அவ்வளோ தூத்துக்குடி தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. திருச்செந்தூர் போயிடுவோம். அங்க கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. சாமி இங்க உப்பளம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு 2 சைடும். திருச்செந்தூர் வந்து செட்டில் ஆயிட்டியா? திருச்செந்தூர் வந்தாச்சு. ரூமுக்கு வந்திருக்கோம். 4 மணிக்கு கோவில் போகலான்னு சொல்லிட்டு. கோவில் நட மூட மாட்டாங்களாம். 8 மணி வரைக்கும் இருக்குமா. இதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். இப்பதான் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கோம். ஓகே, அப்படியே ரூம் ரேண்டமா சுற்றி பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து திருச்செந்தூர் முருகனை பார்க்க கிளம்பிட்டோம். இப்போ போறோம். போட்டேன். நல்லா தரிசனம் பண்ணியாச்சு.
பார்த்தாச்சு. இப்போ வந்து கடல் கரை மயில் நிறைய இருக்கும், இங்கே மயில் வரும்னு சொல்கிறாங்க. இந்த கடல் கரையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நல்லா சில்லுன்னு காற்று, நல்லா சந்தோஷமா இருக்கும். நெத்தியில பட்டெல்லாம் போட்டியா? 5 படை முடிஞ்சிச்சு. 5 படை ஒண்ணுதான் பேலன்ஸ். அவரை போய் பார்த்துட்டோம்னா அழகா வீட்டுக்கு போயிடலாம். நல்ல தரிசனம், எல்லா இடத்துலையுமே சந்தோஷம் ரொம்ப. இன்னும் ஒருத்தர் பார்க்கணும், அங்கே கூட்டம் எப்படி இருக்கும்னு தெரியல. போய் பார்த்தா தான் ஓரளவுக்கு எல்லா கோயில்லையுமே கூட்டம் இருக்கு. முருகனை சிறுவாபுரிலாம் சம கூட்டம், அந்த மாதிரி வல்லக்கோட்டை சம கூட்டம், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் முருகர் இருக்கிற இடம் எல்லாம் கூட்டம் தான். கருணை கடலே கந்தா போற்றி, கந்தனை பார்த்தாச்சு. கடல்ல ட்ரெஸ்லாம் நீங்களாம் குட்டி குழந்தையா இருக்கும், நீங்களாம் நிக்க வச்சு போட்டு எடுத்தாருங்கப்பா. வாங்கலையா? எதுவும் வாங்கல, எல்லாமே போட்டோங்கெல்லாம் எல்லா கோயில் போட்டோம் இருக்கு. நிறைய வாங்கி வச்சு ஃபுல்லா இருக்கு, அதனால வாங்கல. ஸ்டுடியோல தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. நிறைய போட்டோங்க இருக்கு. நல்லபடியா திருச்செந்தூர் முருகரை பார்த்தாச்சு. நல்லா அலங்காரம், சந்தன காப்பு பண்ணி வச்சிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. பார்த்துட்டு இப்போ நேரா அடுத்து பழனி தான் லாஸ்ட். 6வது அவரை பார்த்துட்டோம்னா வீட்டுக்கு போயிடலாம். அற்புதமா 5 கோயில் பார்த்தாச்சு.